ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதி. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஆண் போல் பெண், பெண் போல் ஆண். இதான் தலைப்பு. தோற்றத்தில் ஆண்மைத்தன்மையோடு இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் நிறையா பார்க்க முடியும். பிறப்பால பெண்களாக தான் இருப்பாங்க. ஆனால் தைரியம், செயல்திறன், வீரியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆணை போலவே இருக்கும். எதுக்குமே கூச்சப்பட மாட்டாங்க. ஒரு மாதிரி ஆண்களை கண்டால் ஒதுங்கி இருக்கணுங்கிற எண்ணங்கள் வராது. நளினம், நாணம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்காக அவங்க பொண்ணுங்க இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. துணிகர செயல்களில் ஈடுபடக்கூடிய தன்மை அவங்களுக்கு நேச்சராகவே இருக்கும். குரலே கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா பெண் தன்மை குறைவாக இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா தோற்றத்தில் பிறப்பால் ஆண்களாக இருப்பாங்க. ஆனால் தோற்றத்தில் கொஞ்சம் நளினமாகவும் லேசாக பெண் சாயல் இருக்கிறது மாதிரியும் பெண் தன்மை கொண்ட ஒரு குணாதிசயங்களோடு இருப்பாங்க. ஆனால் இதுக்காக இவங்க பெண்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த பதிவு திருநங்கைகள் சம்மந்தப்பட்ட பதிவு அல்ல, அது வேறு. புரிஞ்சுதுங்களா? அதாவது ஆணாக பிறந்து பெண்ணாக மாறிடுறது, பெண்ணாக பிறந்து ஆணாக மாறிடுறது, அது சம்மந்தப்பட்ட பதிவு அல்ல. இவங்க ஆண்களாக தான் இருப்பாங்க, ஆனால் நளினமான ஆண்களாக இருப்பாங்க. பெண்கள் பெண்களாக தான் இருப்பாங்க, ஆனால் முரட்டுத்தனமான பெண்களாக இருப்பாங்க. ஆண் மாதிரியான குணாதிசயங்கள் கொண்ட பெண்கள். இது எந்த மாதிரியான கிரக நிகழ்வுகளினால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் லக்னம், ராசி, சூரியன், சந்திரன் மற்றும் பெண் கிரகங்கள் அப்படிங்கிறது அதிகப்படியாக பெண்கள் வீடுகள்லேயே போய் இருந்துச்சுனாலே அவர்களுக்கு இயற்கையாகவே அந்த நளினத்தன்மை வந்துவிடும். இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் 12 வீடுகளில் 6 ஆண் வீடுகள், 6 பெண் வீடுகள்னு பிரித்து வச்சுருக்கோம். இதில் ஒரு ஆண் பிறப்பால் ஒரு ஆண், அவருக்கு லக்னம் இந்த பெண் வீடுகளில் ஒன்றான ரிஷபமோ, கடகமோ, கன்னியோ, விருச்சிகமோ, மகரமோ, மீனமோ வந்தாலும், அதே மாதிரி ராசியும் இந்த 6 வீடுகளில் ஒன்றா வந்துட்டு சூரிய சந்திரர்கள்னு சொல்லக்கூடிய ஒளி கிரகங்கள் 2 பேரும் போய், இதில் சந்திரன் பெண் வீட்டில் உட்கார்ந்துருவார் நேச்சுராகவே, சூரியனும் போய் பெண் வீட்டிலே உட்கார்ந்துருந்து பெண் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்கிரன் அதிக வலுவோடு இருக்கிற ஜாதகங்களுக்கு ஆண் ஜாதகமாகவே இருந்தாலும் அவருக்கு நேச்சுரலாகவே அந்த பெண் தன்மைங்கிறதும் சாஃப்டான கேரக்டரும் குரலே நல்ல இனிமையாக இருக்கிறதும் நளினமான போக்கு கொண்டவராக இருக்கிறதும் இயல்பாகவே வந்துடும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஜாதகர் கன்னி லக்னம் பெண்ணோட ஆகிடுது. இவருக்கு சூரியன் விருச்சிகத்தில் இருக்கார். அப்போ சூரியனும் போய் பெண் வீட்டில் உட்காந்துடுறார். மகர ராசியும் பெண் ராசி. 4 விதி இதில் வந்துடுது பாருங்கள். லக்னம் பெண் லக்னம், ராசியும் பெண் ராசி. சந்திரன் சூரியனும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெண் ராசியில் இருக்கார், சந்திரனும் பெண் ராசியில் இருக்கிறாரு. இதில் இவருக்கு சுக்கிரன் ஆட்சி 2ஆம் இடத்துல. அப்போ சுக்கிரனும் பெண் வீட்டில் பெண் கிரகமான சுக்கிரன் வலுவாக இருக்கார். சந்திரன் வளர்பிறை சந்திரனா இவரும் வலுவாக இருக்கார். அப்போ 2 பெண் கிரகங்களும் வலுவாக இருக்குது. பெண் லக்னம், பெண் ராசி. ஆனால் இவர் பிறப்பால் ஆண் குழந்தை. இந்த அமைப்பு இருக்கும்போது அவங்கள்ட்ட அந்த சாஃப்ட் நேச்சருங்கிறது இயற்கையாகவே வரும். ஒரு நளினத்தன்மை இருக்கும். இது ஹார்மோன் இன்பேலன்சிங்கோ, இதனால் அவங்க தோற்றம் மாறி போயிடுறதோ, அவங்க தன்னை பெண்ணாகவே பாவித்துக்கிறதோ இதெல்லாம் இருக்காது. அவங்களுடைய அதிர்ந்து பேச மாட்டார்கள் மற்றும் லேசான ஒரு சாஃப்ட் கார்னரோடு நடந்துக்குவாங்க. எப்போவுமே ஒரு நளினத்தன்மை அவங்களுக்கு நேச்சுராகவே இருக்கும். இது ஒரு ஆணுக்கு தோற்றத்தில் பிறந்ததில் ஆணாகவும் தோற்றத்தில் அவருடைய எண்ணங்கள் நடவடிக்கைகளை கொஞ்சம் பெண் தன்மையும் கலந்த ஜாதகத்துக்கான உதாரணம். ஒரு ஆண் பிறப்பால் ஆணாக இருந்து நளினமான தோற்றமும் பெண் தன்மையும் கொண்ட சாயலுக்கு வர்றதுக்கு லக்னம் பெண் லக்னமாக இருந்து ராசி பெண் லக்னமாகி சூரிய சந்திரர்கள் பெண் வீடுகளில் அமர்ந்து பெண் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் மற்றும் சந்திரன் வலுவோடு இருந்து அமைப்பு வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் லக்னாதிபதியும் போய் உட்கார்ந்தார்னா அந்த குணம் இருக்கும். இப்போ கலப்பு பலன்கள் அப்படிங்கிறது எங்கே இருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி லக்னம் ஆண் லக்னமாக இருக்கும், ராசி பெண் ராசியாக இருக்கும். லக்னாதிபதி போய் ஆண் வீட்டில் இருப்பார், சூரியன் பெண் வீட்டில் இருப்பார். இப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வித்தியாசங்கள் தெரியாது. எல்லாமே பெண் தன்மைக்குள்ளே வரும்போது இந்த வித்தியாசம் நீங்கள் நோட்டி பண்ணக்கூடிய, அதாவது கவனிக்கத்தக்க அளவில் இருக்கும். புரிஞ்சுங்களா? அது ஒரு நோட்டிஃபிகேஷன் பாயிண்டாகவே இருக்கும். ஏன் அவனை பாரு கொஞ்சம் நளினமாக இருக்கா, ஆள் பாரு ஜம்முன்னு இருக்கான் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அப்போ
பெண்கள் ஜாதகத்திலையும் இதே விதி தான். பெண்களுடைய ஜாதகத்தில் பிறந்தது ஆண் லக்னமாகி பிறந்தது ஆண் ராசியாகி சூரிய சந்திரர்கள் 2 பேருமே ஆண் வீடுகள் அமர்ந்து ஆண் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு செவ்வாய் ஃபுல் பவரில் இருக்கிறது அவங்களுக்கு ஆண் தன்மையை அதிகப்படுத்தும். பிறப்பால் பெண்ணாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க ரொம்ப போல்ட்டான ஆளாக இருப்பாங்க. இறங்கி அடிடா பார்க்கலாங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் மாதிரியான ஆக்டிவிட்டீஸான விஷயங்களில் கலந்துக்குவாங்க. எப்போதுமே ஒரு துருத்துருன்னு இருப்பாங்க. புல்லட் ஓட்டுவாங்க. சிலரில் பாருங்கள், பொம்பளை பிள்ளைங்க புல்லட் ஓட்டிட்டு இருப்பாங்க, ஸ்கூட்டி ஓட்டுவாங்க, ஆனால் அதையும் தாண்டி புல்லட்டே ஓட்டுவாங்க. இப்போல்லாம் ராக்கெட்டே ஓட்டுறாங்கிறனால இது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. இருந்தாலும் அந்த துணிகர செயல்களில் ஈடுபடுவதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்வார். அது எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஒரு ஜாதகம், இவர் மேச லக்னம், பெண் தான். மேச லக்னம் மிதுன ராசி, மேச லக்னம் மிதுன ராசி, லக்னமும் ஆண் லக்னம், ராசியும் ஆண் ராசி. இவங்களுக்கு சூரியன் தனுசில் இருக்கார், சூரியன் தனுசில் இருக்கார், வலிமையாக இருக்கிறார். குரு பகவான் லக்னத்திலே உட்காந்துருக்கார். இதில் குரு லக்னத்தில், சூரியன் தனுசில், செவ்வாய் சிம்மத்தில், இந்த 3 பேருமே ஒரு ட்ரையாங்கிளில் வலுவாக இருக்காங்க. 3 பேருமே தங்களுக்குள் தங்களுடைய வீடுகளை மாற்றிக்கொண்ட ஒரு நிலைப்பாடு. இப்போ ஆண் கிரகங்கள் 3 பவரில் இருக்குது. அவங்க ஆண் லக்னமாகவும் இருக்காங்க, ஆண் ராசியாகவும் இருக்காங்க. ஆனால் இவங்க பெண். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா தோற்றத்தில் அவங்க பெண்ணாக இருந்தாலும் பிறப்பால் பெண்ணாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் தன்மைங்கிறது வெளிப்படும். ஒரு அடாவடியாக இருக்கிறது, சடனாக எதிர்த்து பேசுகிறது, முந்திக்கு நிற்கிறது, எதுலேயுமே வந்து ஒரு துணிகர செயல்களில் ஈடுபட துடிக்கிறது, யாருக்கும் நான் சளைச்சவள் இல்லை அப்படிங்கிறது மாதிரியான மன உறுதியோடு இருக்கிறது, தன்னை ஒரு ஆணாகவே பாவித்து கொள்வது. இன்னும் ஒருபடி மேலே போய் பொண்ணுங்க பாப் கட்டிங் பண்ணி பசங்க மாதிரியே கட்டிங்லாம் பண்ணிவிட்டு எப்போவுமே ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு தான் போடுவேன், நான் பெண்களுக்கான ட்ரெஸ்ஸே அணிய மாட்டேங்கிறது, எந்த விதமான நகை நட்டு போடாமல் இருக்கிறது, தோடு கூட போட்டுக்க மாட்டேன்னு சொல்கிறது, இந்த அளவுக்குலாம் அட்வான்ஸாக போவாங்க. மேக்கப் சாதனங்களை உபயோகப்படுத்த மாட்டேன், நான் பையன் மாதிரியே தான் என்னை ஃபீல் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறது மாதிரி பசங்களோட எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸாகவே சுற்றிக்கிட்டே இருக்கிறது. அந்த பாலின வேறுபாடை இவர்கள் சற்று மறப்பார். இது பெண் ஜாதகத்தில் ஆண் தன்மை வர்றது. ஆண் ஜாதகத்தில் பெண் தன்மை வர்றதுக்கு அந்த விதியும், பெண் ஜாதகத்தில் ஆண் தன்மை வர்றதுக்கு இந்த விதியும் பொருந்தும். அப்புறம் நேச்சுரலாகவே உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னம் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் பெண் கிரகங்கள் மட்டுமே பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கும் ஆணுக்கு இந்த பெண் தன்மை கொஞ்சம் வரும். உதாரணமாக பெண் கிரகங்கள் சந்திரன், சுக்கிரன், புதனையும் சில நிலைகளில் சேர்க்கலாம். புதனை அழிகிரகம்னு சொன்னாலும் கூட புதனும் நளினத்தன்மையை கொடுக்கறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வலுத்து, சந்திரன் வலுத்து, புதனும் வலுத்து இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கும் ஆணாக இருக்கும் பட்சத்தில் இந்த குணம் ஏற்படும். சரி, அதுவே பெண்ணாக இருந்தால் பேரிலம் பெண்ணாக மாறுவாங்க. அவங்க பெண் லக்னம், பெண் ராசி, பெண் கிரகங்கள் வலுவாக இருக்குது. அவங்க தான் வந்து அந்த பார்ப்பவர்களை கவர்ந்தெழுக்கும் பேரழகி ஆகிறதெல்லாம் இந்த மாதிரியான அமைப்பு தான். அதே மாதிரி ஆண் கிரகத்துகள் வலுத்த ஆணாக இருந்தால் முரட்டுத்தனமான ஆணாக இருப்பார், மேன்லியாக இருப்பாங்கன்னு எல்லாம் சிலரை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்போ அவனை பார்த்தாலே தனியாக தெரிகிறான் ஐயா அப்படின்னு. திரண்ட உடல் அமைப்பு, நல்ல வலுவான தோற்றம், கணீர்னு குரல், பார்க்கும்போதே ஒரு ஆண் தன்மை பீடுறது, இதுவும் அங்கே தான் வரும். ஆண் கிரகங்கள் அதிகம் வலுவாக இருக்கக்கூடிய ஆண் ஜாதகங்கள்லையும் இந்த அமைப்பு இருக்கும். பெண் ஜாதகங்களில் லக்னம் ராசி வேறுவாக இருந்தாலும் கூட, லக்னம் ராசி ஏதோ ஒன்றில் அமைஞ்சிட்டாலும் ஆண் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு, இந்த மூவர் வலுப்பெற்று லக்னத்தோட தொடர்பு கொண்டாலும் அவங்ககிட்டயும் அந்த குணம் வெளிப்படும். ஒரு உதாரணம், இது ஒரு பெண் ஜாதகம், மகர லக்னம். லக்னம் பெண் லக்னம் தான், பெண் ஜாதகம், மகர லக்னம். இவங்களுக்கு லக்னத்தில் செவ்வாய் உச்சம், 4ஆம் இடத்துல சூரியன் உச்சம், 7ஆம் இடத்துல குரு உச்சம். இவங்க பெண் லக்னம் தான், சரிங்களா? கன்னி ராசி, பெண் லக்னம், பெண் ராசி. ஆனால் வலுவாக இருக்கிறது 3 ஆண் கோள்கள், ஆண் கிரகங்கள் 3மே வலுவாக இருக்குது இவங்க ஜாதகத்தில். இவங்களும் தோற்றத்தால் பெண்ணாக இருந்தாலும் துணிகரமான செயல்கள் செய்வதில் ஆணாக இருப்பாங்க. வித்தியாசம் புரியுதுங்களா? லக்னமும் ராசியும் மாறும்போதும் கூட ஆண் பெண் போல நடந்து கொள்வதும், பெண் ஆண் போல நடந்து கொள்வதும், ஆண் கிரகங்கள் வலுவடையும் போது ஒரு பெண் தன்னை ஆணாக பாவித்து கொள்வதும், பெண் கிரகங்கள் வலுவடையும் போது ஒருவர் நளினத்தன்மையோடு, நளின தோற்றத்தோடு சற்று ஒரு நளினமான முறையில் நடந்து கொள்வதும் இயற்கையிலே நடக்கும். இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒருத்தர் சிம்ம லக்ன ஜாதகம், சிம்ம லக்னம் ஆண் லக்னம், இது ஆண். சிம்ம லக்னம், தனுசு ராசி, சந்திரன் வந்து 5ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டுருக்கார். இவருக்கு ஜாதகத்தில் புதன் உச்சம், புதன் உச்சம்
சுக்கிரன் வந்து மூலத்திரிகோண வலுவோடு இருக்கார், கூடவே சூரியனும் இருக்கார். சுக்கிரன் வந்து மூலத்திரிகோண வலுவோடு இருக்கார், புதன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார், சந்திரன் வளர்வரை சந்திரனாக இருக்கார். இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் ஆண் லக்னம் தான், ராசி ஆண் ராசி தான். ஆனால் பெண் கிரகங்கள் ரெண்டும் வலுவாக இருக்கிற போது இவருக்கு கொஞ்சம் அந்த சிம்ம லக்னத்துக்கே உண்டான அந்த சீற்றம், வேகம், வெறித்தனம் இதெல்லாம் இல்லாமல் சாஃப்ட் நேச்சராக அடங்கி போகும் தன்மையோடு, நளினமான இதோட அதிர்ந்து பேசாத குணத்தோடு இருப்பாங்க. நான் திரும்ப ஒரு வட்ட சொல்கிறேன், பாலியல் மாற்றம் நிகழ்கிறதுக்கு இந்த கிரக அமைப்புகள் பத்தாது, அதுக்கு இன்னும் நிறைய நுணுக்கம் இருக்குது. இது தோற்றத்தில் ஆணாக இருந்து பெண் குணங்களோடு, பெண் தன்மை கொண்ட குணங்களோடு, தாயன்போடு இருக்கிற ஆண்களையும், தோற்றத்தில் பெண்ணாக இருந்து கரடுமுரடான குணங்களோடு ஆண் தன்மையோடு இருக்கக்கூடிய ஆண்களை, பெண்களையும் குறிக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ உங்கள் லக்னம், ராசி, ஆண் கிரகங்கள், பெண் கிரகங்களின் வலு மாற்றி அமைக்கப்படும் போது நமது தோற்றம் எப்படி இருந்தாலும், நம்ம பிறப்பால் யாராக இருந்தாலும் அந்த குணபேதங்கள்ங்கிறதை நீங்கள் உணர முடியும் என்பதற்காக இந்த காணொளி. இது உங்கள் ஜாதகத்திலும் இருந்தால் அதன் அடிப்படை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.